ஹலோ ஆல். லாஸ்ட் வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்ற ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க டார்க் சைடில் இருந்து ஒன் ஆஃப் த ஒரே ஒரு டார்க் ஷேடை உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது என்னன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா புல் சைடு அண்ட் பேர் சைடுன்னு சொல்லிட்டு ரெண்டு சைடு இருப்பாங்க. ஸோ அது என்ன புல் சைடு அண்ட் பேர் சைடுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாக்ஸை வந்து வாங்கிட்டு அதை ஹோல்டு பண்ணி வச்சு மார்க்கெட்டை வந்து நல்லா மேலே ஏற்றி விட்டு அதுல இருந்து லாபம் சம்பாதிக்கிற ஒரு சைடை புல் சைடுன்னு சொல்லுவாங்க. பியர் சைடு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே மேல இருந்து கீழே இறக்கி விடுற சைடை பியர் சைடுன்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் நல்லா மேல போயிட்டு இருக்கும்போது சடனா வந்து அங்கிருந்து ஷார்ட் அடிப்பாங்க. ஷார்ட் அடிச்ச உடனே மார்க்கெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபால்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லாபம் சம்பாதிக்கிற கேட்டகரியும் இருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் தாண்டி, அதாவது புல் சைடு அண்ட் பேர் சைடை தாண்டி பன்னி சைடுன்னு ஒரு சைடு இருக்கு. ஸோ அது எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு மேலே ஏறுற மாதிரி ஒரு மேலே ஏறி ஒரு ஹோப் கொடுக்கும். ஆனா அந்த இடத்துல வந்து கீழே இறங்கும். திரும்ப கீழே இறங்கும் போது மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு, கீழே தான் போக போகுதுன்னு நினைப்பீங்க. திரும்ப அங்கிருந்து மேலே ஏறும். ஸோ இப்படி வந்து நம்மளோட எண்ணங்களுக்கு அகெயின்ஸ்டா மார்க்கெட் வந்து ரேண்டமா ஒரு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா மேலேயும் போகாது, கீழேயும் போகாது, ஒரு சைட் வேஸ்லயே போயிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து பன்னி சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புல் சைட், பியர் சைட், பன்னி சைட், இந்த மூணு சைடையும் தாண்டி உல்ஃப் சைடுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த உல்ஃப் சைடை பத்தி வந்துட்டு யாருமே மார்க்கெட்ல பேசுறது கிடையாது. ஸோ வாங்க அந்த உல்ஃப் சைட்னா என்ன அப்படின்றத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறத ஒரு அடர்ந்த ஒரு காடுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த மான்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் பீப்புள், அதாவது ரீட்டைலர்ஸ், சின்ன சின்ன ட்ரேடர்ஸ், உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேபிட்டல் வச்சுக்கிட்டு எப்படியாவது வந்து நம்ம பணத்தை நிறைய சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஏக்கத்தோடையும் கனவுகளோடையும் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து உல்ஃப் அப்படின்ற ஒரு பீப்புள். அந்த உல்ஃப் அப்படின்ற பீப்புள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடி 20 கோடி ரூபாய் பணத்தை வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அளவான ரிட்டர்ன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ரீட்டைலர்ஸ் கிட்ட இருந்து உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு சைடு தான் வந்து உல்ஃப் சைடு. ஸோ இந்த உல்ஃப் சைடையும் ஒரு பக்கம் கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லயன் சைடுன்னு ஒரு சைடு. ஸோ இந்த லயன் சைடு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது 4000 கோடி 5000 கோடி 10,000 கோடி 20,000 கோடின்னு சொல்லிட்டு நிறைய பணங்கள் வச்சுட்டு ஈஸியா வந்து எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சைடு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா லயன் சைடுன்னு சொல்லுவோம். அது எல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸா இருப்பாங்க. மான்கள் வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா நிறைய புல்வெளி இருக்கு, நிறைய செடி கொடி இருக்கு, அதையெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா காட்டுக்குள்ள நுழைஞ்சு சுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு வர்ற ஒரு ஓனாய் வந்துட்டு அதை அடிச்சு சாப்பிட்ரும். ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா காட்டோட நியதி, சாதாரணமான இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு நியதி. ஸோ இந்த இடத்துல நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்க, ரீட்டைலர் பீப்புள்ஸும் அதே மாதிரி தான் சின்ன பணத்தை வந்துட்டு எடுத்துக்கிட்டு எப்படியாவது வாழ்க்கையில வந்து பெரிய லெவல்ல பணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுவாங்க. ஆப்ஷன் ட்ரேட் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய பையிங் தான் பண்றாங்க, ஆப்ஷன் பையிங். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜினா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து எப்படி போகுது, பிரேக் அவுட் ஆகுதா, பிரேக் டவுன் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும், இல்லைன்னா வந்து எம்ஏசிடி பார்க்கணும், ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட, இல்ல இதெல்லாம் தாண்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மெத்தட்ல வந்து இதுதான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட்னு சொல்லிட்டு ரீட்டைலர்ஸ்குள்ளேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி தான் பெருசு, நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரைனர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்டது தான். அதாவது நீங்க கடைசி வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ரியாலிட்டினே புரியாது. ஸோ அப்படி என்ன ரியாலிட்டினே புரியாம இருந்தாதான் நீங்க பணத்தை மேலும் மேலும் இழந்துகிட்டே இருப்பீங்க. நீங்க இழந்துகிட்டே இருந்தாதான் எங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் இந்த ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த காட்டுல நான் சொன்னேன் மான் இருக்கு, உல்ஃப் இருக்கு, லயன் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அதாவது மான், ஓநாய், சிங்கம். ஸோ இந்த ஓநாய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிங்கத்துக்கும் மானுக்கும் நடுவுல இருக்கு. என்னைக்குமே வந்து ஒரு சிங்கம் வந்து ஓநாயை வேட்டையாடி சாப்பிட போறது கிடையாது, கரெக்டுங்களா? ஸோ ஆனா சிங்கம் வந்து மான வேட்டையாடி சாப்பிடும், அதே மாதிரி ஓநாய் கூட மான வேட்டையாடி சாப்பிடும். ரெண்டுக்குமே பலியாகிற ஒரு விஷயம் தான் மான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை நான் ஏன் ரீட்டைலர்ஸோட கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுக்கிற சடனா, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சடனா எடுக்கக்கூடிய ஒரு முடிவு வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதாவது
ஒரு 5,000 கோடி எடுத்து மார்க்கெட்ல சடனா அவங்க இறக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்கனால மார்க்கெட்டை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்க முடியும். ஸோ சடனா அவங்க பை பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே ஏறுறதும், இல்ல சடனா செல் பண்றாங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்குறதும் வந்து யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து அவங்கள சிங்கத்தோட கம்பேர் பண்றோம். ஏன் அப்படின்னா ஓநாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிங்கத்து கூட போய் போய் சண்டை போடாது. ஆனா சிங்கம் வரும்போது விலகி நின்னுக்கும். திரும்ப சிங்கம் இல்லாதப்ப மானோ இல்ல ஏதோ முயலோ என்ன கிடைக்குதோ அது வந்து வேட்டையாடிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் வந்து பாத்தீங்கன்னா சிங்கத்துக்கிட்ட தான் அந்த காட்டோட கண்ட்ரோல் இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து நம்மளால சிங்கமா மாற முடியாது. ஆனா மானா இல்லாம அட்லீஸ்ட் ஓனாயாவது நம்ம இருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்ல வந்து நம்ம பொழைச்சுக்குவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு சிங்கத்தாலேயோ இல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உல்ஃபாலேயோ வேட்டையாடப்படுற மானா தான் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஃபாரஸ்டோட கம்பேர் பண்ணி மான், ஓநாய், சிங்கங்கள், ஸோ இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு டார்க்கான காட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னைக்குமே மான்கள் வேட்டையாடப்படணும் அப்படிங்கிறது ஒரு இயற்கையோட நியதி. ஸோ அதே மாதிரிதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து ரீட்டைலர்ஸ் வேட்டையாடப்படணும் அப்படிங்கிறது பிக் ஷாட்ஸோட ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சின்னு சொல்லலாம். இல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க உருவாக்குன ஒரு மாய வலைன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்க முன்னாடி சொல்றேன், இதை நல்லா யோசிச்சு பாருங்க. ஷேர் மார்க்கெட்ல வந்துட்டு முதல்ல எல்லாம் வந்து பெரிய பெரிய பணக்காரங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏழைகள் எல்லாம் ஏழைகளோ இல்ல வந்து மிடில் கிளாஸ் பீப்புளோ அவ்வளவு சீக்கிரம் உள்ள வரமாட்டாங்க. ஆனா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல ஒரு ரீசெண்ட் இயர்ஸ்ல ஒரு 10 இயர்ஸா தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏழைகளும் சரி மிடில் கிளாஸும் சரி யாரா இருந்தாலும் மார்க்கெட்டுக்குள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்காகன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா மார்க்கெட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது, அதாவது 2007 வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லீமேன் பிரதர் கொலாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஹவுசிங் லோன்ல வந்துட்டு யூஎஸ்ஏல வந்து ஒரு சின்ன இஷ்யூஸ் ஏற்பட்டாங்காட்டி ஒரு ஃபினான்சியல் பபுள் ஏற்பட்டு அதுல வந்து நிறைய பேர் பணத்தை இழந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நிச்சயமா நடக்கும். அப்படி நடந்தா மட்டும்தான் மார்க்கெட் வந்து மார்க்கெட்டா இருக்குன்னு அர்த்தம். ஆர்டிபிஷியலா மேல ஏறிக்கிட்டே இருந்ததுன்னா மார்க்கெட் கிடையாது. இது காமனான விஷயம். சோ இந்த இடத்துல பணக்காரங்க தன்னோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சின்ன சுச்சுவேஷன் வருது, இல்ல ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வருது அப்படின்றப்ப அவங்க பணத்தை அவங்க இழந்துட்டா திரும்ப யார் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள காசை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி எக்கனாமிக்கை வந்து திரும்ப பூம் பண்ணி மேல கொண்டு போக முடியும்? சோ இந்த கேள்வி உங்களுக்குள்ள எழுந்தா? என்ன ரீசன்னு கேட்டீங்கன்னா பணக்காரங்க வந்து தங்களோட பணத்தை பாதுகாத்து வச்சுக்கிறதுக்காக ஒரு உருவாக்குன ஒரு யுக்தி தான் ஆப்ஷன் ட்ரேடிங்ன்றது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஆப்ஷன்ல வந்து சக்சஸே பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இப்போ ஒரு ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இருக்காரு, ஒரு 1000 கோடி ரூபாய் பணத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஸ்டாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காரு. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 ரூபாய்க்கு ஆவரேஜா வந்து அந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காருன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 1000 கோடி ரூபாய் உள்ள போட்டு வச்சிருக்காரு. அவர்கிட்ட இன்னொரு அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 கோடி ரூபாய் பணம் லிக்விடா இருக்குன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட்ல. இப்போ அந்த 1000 கோடி ரூபாய் பணமும் வளர்ந்து 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 அவருக்கு ஒரு 3000 4000 கோடி ரூபாய வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்து நல்ல லெவல்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்குன்னே வச்சுக்கோங்க. இந்த நேரத்துல சடனா வந்து ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸோ இல்ல ஏதாவது ஒரு கோவிட் மாதிரியான ஒரு சுச்சுவேஷனோ வந்து உருவாகுது அப்படின்னா அவர் அவர் போட்ட பணத்தை உடனே வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா வெளியே எடுக்கணும்னா அங்க வாங்குறதுக்கு யாராவது இருக்கணும் இல்லையா? சோ அப்ப வாங்குறதுக்கு மார்க்கெட்ல யாருமே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆவாரு, மார்க்கெட் எவ்வளவு ஃபால் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரும் ஜீரோ ஆயிடுவாரு. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பெரிய ஒரு பிக் ஷாட் வந்துட்டு அவரோட பணத்தை இழக்கிறதுக்கு அவர் முட்டாள் கிடையாது இல்லைங்களா? சோ அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அதுக்கு தந்திரமா ஒரு வழியை ஹேண்டில் பண்ணுவாரு. சோ இப்படி உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடுங்கிறது. இது வந்து ஆப்ஷனுங்கிறது ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்டா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது மார்க்கெட் வந்து நான் சொன்ன மாதிரி 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அது கொஞ்சம் 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 கொஞ்சமா மேல ஏறி வந்து நிக்குது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5000 கோடி ரூபாய் லாபத்துல நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 100 ரூபாய்க்கு இருந்த ஸ்டாக் 500 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த 500 ரூபாய்க்கு ஸ்டாக் போனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு கிராஷ் ஆகிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு பேனிக் ஏற்படுது அப்படிங்கும் போது அவர் இது நாள் வரைக்கும் சம்பாதிச்ச பணத்தை காப்பாத்திக்கிட்டாலே அவர் வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு மனுஷன் தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அந்த மார்க்கெட்டை வந்து ஃபாலோ ஆகும்போது சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது, அவரோட மொத்த வெல்த்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிடணும். ஸோ மார்க்கெட்ல ஒரு ஃபர்ஸ்ட் ரூலே வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது கிடையாது,
சம்பாரிச்ச பணத்தை வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறது அப்படின்றதுதான் மார்க்கெட்ல வந்து நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணி அதை 500 ரூபாய் வரைக்கும் வளர்த்திட்டாரு. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் 500 ரூபாயில இருக்கு. ஸோ இந்த 500 ரூபாயில இருந்து மேற்கொண்டு மேல போகுமா இல்ல வந்து கீழே விழுமான்னு தெரியல. ஆனா வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுன்ற பயம் வந்து மார்க்கெட்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னா அவர் வந்துட்டு மார்க்கெட் கீழே விழ போகுது அப்படின்னா அப்படின்னு அவருக்கு தோணுது அப்படின்னா கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுவாரு. அதாவது கால் ஆப்ஷனை ஷார்ட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு ஒரு சின்ன, ஒருவேளை மார்க்கெட் கீழே விழுந்ததுன்னா ஒரு சின்ன லாபம் அதுல இருந்து கிடைக்கும். இது எப்படின்ற கால்குலேஷன் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ 1000 கோடி ரூபாய் வேல்யூக்கு வந்துட்டு அவரோட பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல வந்து அவருக்கு கிடைத்திருக்கிற லாபம் வந்து ஒரு 500 ரூபாய்க்குன்னு ஸ்டாக் போயிருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4000 கோடி ரூபாய் லாபம். இந்த 4000 கோடி ரூபாய் லாபத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவர் இங்க வந்து ஒரு ஈக்குவலண்டான ஒரு ரேஷியோல வந்து, அதாவது இங்க நான் இதுக்கு மேல மார்க்கெட் இப்போ 500ல இருக்கு, அந்த 500 நான் ப்ரொடெக்ட் பண்ண போறேன். ஸோ இதுக்கு மேல ஒரு 100 பாயிண்ட் மேல போகலாம், இல்ல 100 பாயிண்ட் கீழே இறங்கலாம் அப்படின்ற அந்த ரேஷியோக்கு அவர் வந்து ஒன்னா கால் ஆப்ஷன் ஷார்ட் அடிப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணி வைப்பாரு. இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. அப்போ மார்க்கெட் வந்து 500 ரூபாயில இருந்து ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்து விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 400 ரூபாய்க்கு விழுகுது அப்படின்னா அவர் இந்த இடத்துல ஒரு 1000 கோடி ரூபாய் இழந்துட்டாருன்னு அர்த்தம். அதாவது 1000 கோடி ரூபாயில இருந்து 5000 கோடி ரூபாய் லாபத்துக்கு போனவர் 400 ரூபான்னு ஸ்டாக் வரும்போது 4000 கோடி ரூபாய்க்கு ஸ்டாக்கோட வேல்யூ இறங்கிருச்சுன்னு அர்த்தம். 1000 கோடி ரூபாய் இழந்துட்டாருன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல ஆப்ஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா அந்த 1000 கோடி ரூபாய் இங்க எடுப்பார் அவரு. ஸோ இந்த 1000 கோடி ரூபாய்க்கு எவ்வளவு ஆப்ஷனை வாங்கணுமோ அந்த ஆப்ஷனை இங்க ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்திருப்பாரு. ஸோ அதன் மூலமா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 1000 கோடி ரூபாய் இங்க ரெக்கவர் ஆயிரும். திரும்ப வந்து என்ன பண்ணுவாரு, அந்த ஆப்ஷன்ல எடுத்த காசை கொண்டு வந்து 400 ரூபாய்க்கு ஸ்டாக்கை வந்து பை பண்ணுவாரு. அங்கிருந்து 500 ரூபாய்க்கு போச்சுன்னா அவருக்கு லாபம் தான்.